வணக்கத்துடன் நம்ம ஒரு தமிழச்சி வீட்டில் எக்கும் பிரெட்டும் இருக்கா வாங்க அதை வச்சு எப்படி சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை எடுத்துக்கிறேன். நான் 2 பிரெட் எடுத்துருக்கேன். அதுக்கு 1 முட்டை எடுத்து நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். எக் ஆட் பண்ணிவிட்டு ஒரு எக் பீட்டரோ இல்லை ஸ்பூனோ வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரை நல்லா முட்டையில் கரையிற வரைக்கும் நல்லா அதை பீட் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதில் ப்ரெட்டை டிப் பண்ணி டோஸ்ட் பண்ணிடலாம். ப்ரெட்டை அப்படியே கூட டோஸ்ட் பண்ணலாம். நானாக அதை 2ஆக கட் பண்ணி டோஸ்ட் பண்ண போகிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தவாவோ இல்லை பேனோ வச்சு ஹீட் பண்ணிவிடுங்க. அதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. சுகர் ஆட் பண்ணுறதுனால நெய் சேர்த்தா தான் வாசமாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற எக்கில் ப்ரெட்டை நல்லா டீப்பாக டிப் பண்ணி, ரொம்ப பொறுமையாக டிப் பண்ணுங்கள். வேகமாக டிப் பண்ணிங்கன்னா ப்ரெட்டு உடஞ்சிடும். நல்லா டீப்பாக டிப் பண்ணி இதை நம்ம பேனில் போட்டு டோஸ்ட் பண்ணிடலாம். ப்ரெட்டை போட்டுட்டு நம்ம மேலே தனியாக நெய் விடணுங்கிற அவசியம் இல்லை. ஆல்ரெடி பேனில் இருக்கிற நெய்யே போதும். இது ஒரு 2 மினிட்ஸ்லாம் வெந்துடும். ஸோ உடனே இதை திருப்பிடுங்க. ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்கன்னா ப்ரெட்டு கருகி போயிடும். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. ஸோ பேக் சைடு ஒரு 2 மினிட்ஸ் இதே மாதிரி வெந்ததும் நம்ம ஒரு பிளேட்டில் இதை மாற்றிடலாம். எப்போவுமே நம்ம ஒரு ஸ்வீட் சாப்பிட்டா உடனே ஸ்பைஸியாக ஏதாச்சும் சாப்பிடணும்னு தோணும். அதே ப்ரெட்டையும் எக்கையும் வச்சு ஒரு ஸ்பைஸியான ஒரு ரெசிபி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 சிட்டிகை உப்பு, 1 சிட்டிகை மஞ்சள் தூள், 1 சிட்டிகை மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 2 பிரெட்டுக்கு 1 முட்டை எடுத்து மிக்ஸ் பண்ணுறேன். இதை ஒரு எக் பீட்டர் இல்லை ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த தூள்லாம் நல்லா எக்கில் மிக்ஸ் ஆகுற வரைக்கும் இதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. பாருங்கள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது நம்ம ஆல்ரெடி நம்ம செஞ்ச பேன்லேயே கொஞ்சமாக நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இது காரங்கிறதுனால நம்ம ஆயில் தான் ஆட் பண்ணணும். அதே மாதிரி ப்ரெட்டை எக்கில் நல்லா டிப் பண்ணி பேனில் டோஸ்ட் பண்ணிடலாம். இதுவும் அதே மாதிரி தான். மேலே எண்ணெய் விடணுங்கிற அவசியம் கிடையாது. அதில் இருக்கிற எண்ணெயே போதும். 2 மினிட்ஸ்லாம் இது நல்லா வெந்துடும். ரொம்ப நேரம் வச்சிடாதீங்க, கருகி போயிடும். ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு நான் அதை திருப்பி போடுறேன். பாருங்கள், 2 மினிட்ஸ்லேயே இது நல்லா வெந்துடுச்சு. அதே மாதிரி திருப்பி போட்டு பேக் சைடு ஒரு 2 மினிட்ஸில் நல்லா வெந்துடும். டூ மினிட்ஸ் கழிச்சு நான் அகைன் திருப்புறேன். பாருங்கள், 2 சைடும் நல்லா வெந்திருக்கு. ஸோ நம்ம இப்போ இது ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். ஸோ ஃபைனலாக நம்ம எக்கையும் ப்ரெட்டையும் வச்சு சிம்பிளாக ஒரு ஸ்வீட்டும் ஒரு ஸ்பைஸியும் செஞ்சாச்சு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம ஒரு தமிழச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.